ஹாய் ஆல் வெல்கம் டு விபி டேரட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங் தான். உங்க பார்ட்னர் உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க பைல் 1 அண்ட் பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம நீங்க எந்த பைல் சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. டவுசிங் மூலமா திருமண பொருத்தம், அதுக்கப்புறம் 7 சக்ரா எல்லாமே இருக்கு. கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களோட பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கனெக்டிங்காக இருக்காங்க, பாண்டிங்காக இருக்காங்க. இயற்கையிலேயே அவங்க ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது. பட் தற்காலிகமாக வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாரோட லைஃப்லேயும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பார்ட்னருக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஸோ அது இருந்தாலுமே அவங்க எமோஷ்னல் பாண்டிங் வந்து அவங்கள பிரிய விடாது. ஓகேங்களா? அவங்கவுங்க பார்ட்னர் வந்து உங்களை ரொம்பவே ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க அப்படின்றதையும், அவங்களோட கால்க்கு, மெசேஜ்க்கு, அதுக்கப்புறம் உங்களோட மீட்டிங்ஸ்க்கு, அப்புறம் உங்களோட கிஃப்ட்ஸுக்கு, உங்களோட சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறதுனா சின்ன சின்ன ஒரு நகர்வுகளுக்கு கூட அவங்க வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மனசுக்குள்ளே வெளியில் சொல்லாட்டியில கூட ரொம்பவே எதிர்பார்ப்புகள், அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிரச்சனைகள் இல்லாத பார்ட்னர் வந்து சர்ப்ரைசிங் கிஃப்ட்ஸ் கூட எதிர்காலத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாக இருக்கிற ஒரு பார்ட்னர், அவங்களோட ட்ரூ ஃபீலிங், கரண்ட் ஃபீலிங் பார்த்திங்கன்னா எமோஷ்னலி எப்போயுமே அவங்க கூட கனெக்டிங்கில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு லவ்ல வந்து இன்னும் முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு இந்த காதல் திருமணத்தில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. போத் ஆர் சோல்மேட் அண்ட் எமோஷ்னல் பாண்டிங் உள்ள ஒரு பர்சன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைல் 2. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு இப்போ தற்காலிகமாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கலாம். இல்லை வந்து ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பார்ட்னருக்கே வந்து ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருக்காங்க. ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. பட் சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள், எக்ஸ்போஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள்னால அவங்க தவிக்கிறாங்க மனசுக்குள்ள. சில உண்மைகளை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியாமல், அதை வெளியிலையும் சொல்ல முடியாமல், உள்ளேயும் வச்சுக்க முடியாமல் ரொம்ப கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் ஆகுது. சில எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட இருக்கும், இல்லை அவங்க உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அது சரியாக கிடைக்காதது, இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இப்போ அவங்களோட மனநிலை இல்லை அப்படின்னு சொல்லி இண்டிகேட் ஆகுது. கொஞ்சம் இது வந்து தற்காலிகமான சூழ்நிலை தான். பட் அவங்களோட சேஞ்சஸ் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா சில ரகசியங்களை கூட மறைச்சி வச்சுருக்கலாம் அப்படின்றதும், அது வெளியில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுது பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. பட் திஸ் இஸ் அ டெம்பரவரி சுச்சுவேஷன்ஸ். ஓகேங்களா? பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்கள் பார்ட்னரோட கரண்ட் ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து மனசில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது. உடல்நிலையிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. மனசளவுலையும் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை சந்திச்சிட்ருக்காங்க. ஸோ எதையுமே அவங்க மனசு வந்து சாந்தி, அதாவது காம் ஆகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கல. ஸோ எப்படி வெளிப்படுத்துறது அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி அன்டிசைடிங் மைண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறது அப்படின்னா, தனியாக யோசிக்கிறாங்க. தனியாக அவங்களுக்கான ஸ்பேஸ் வேணும். நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது. சரியான தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறப்போ அடிக்கடி சண்டைகள் வரலாம். அவங்களோட கோவங்கள், அவங்களோட இயலாமை, இல்லை அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை உங்ககிட்ட காமிச்சிருவாங்க. அப்படின்றதுனாலே நிறையா பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கலாம். பிளாக்கிங் சுச்சுவேஷன்ஸில் இருக்காது. பட் பேசுகிறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருவோம். ஏன்னா நம்மளே இப்போ அன்டிசைடிங் மைண்டில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்ட்னர்கிட்ட அந்த கோபத்தை காமிச்சிட்டா இன்னும் ஹேர்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது.
ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபீலிங்ஸ் இதுதான். அன்டிசைடிங்கா இருக்கிறதுனால ஹேக் பண்ணிறக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை காரணமா பேசாம இருக்கலாம். கான்டாக்ட் பண்ணாம இருக்கலாம். இல்ல நீங்க கான்டாக்ட் பண்றது கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து இக்னோர்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ இதுவுமே டெம்பரவரி தான். பட் சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கரெக்ட்டா யோசிக்கிறப்ப தான் அவங்க கிட்ட அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன வந்து உண்மையா குடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ டெம்பரவரி சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க தனியாக உட்காந்து யோசிச்சு அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கான நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா, நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.